Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா Dell Laptopல no bootable devices அப்படினு வர எரர் தான் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்க போறோம். நான் உங்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Dell Inspiron 5555 மாடல். மோஸ்ட்லி Dell Inspiron மாடலுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும், நோ ப்ராப்ளம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் பண்ண உடனே no bootable devices அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம மோஸ்ட்லி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் இல்லைனா ஓஎஸ் ப்ராப்ளம் சொல்லுவோம். பட் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த எரர் வருது. எப்படி கிளியர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா பயோஸ் செட்டிங்கில் போகணும். அதுக்கு முன்னாடி வந்து லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிங்க. ஷட் டவுன் பண்ணிட்டு F2 கொடுத்து பயோஸ் செட்டிங்கில் போய்டுங்க. மோஸ்ட்லி டெல் லேப்டாப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸ்டு HDD அப்படின்ற ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா WDCன்னு இருக்கு பாருங்கள், 1000 GBன்னு போட்டிருக்கு பாருங்கள். அதுதான் வந்து நம்மளோட ஹார்ட் டிஸ்க்கு 1 TB போட்டிருக்கேன். சரி வாங்க எப்படி கிளியர் பண்ண போகலாம். பூட் ஆப்ஷனில் போயிட்டு செக்யூர் பூட் எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிசேபிள்னு சேஞ்ச் பண்ணிங்க. டிசேபிள்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பூட் லிஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதில் UEFI அப்படின்றத லீகசின்னு மாற்றிங்க. மாற்றினதுக்கப்புறம் பூட் லிஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து 1ல் ஹார்ட் டிஸ்க் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F10 கொடுத்து சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ லேப்டாப் ஆன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடுச்சு. உங்களுக்கு மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.